டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம 28/12/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நேற்று காரணியாக்குரிய ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்குரிய ரிசல்ட் 2/4/2/9. ஓகேங்களா? அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு 6/9/5/4. ஓகேங்களா? 6/9/5/4. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? சிம்பிள் தான். இதில் நம்மளுக்கு புதுசாக வந்த ஒரே நம்பர்னால் 2 மட்டும்தான். ஓகேங்களா? மற்றபடி ஏ போர்டில் வந்த 4 சி போர்டுக்கும் சி போர்டில் வந்த 9 ஏ போர்டுக்கும் அப்படியே உல்ட்டாவே இருக்குது. அவ்வளோதான். இதில் ஒரே ஒரு நம்பர் ஆட் ஆகிருக்குன்னா 5 வந்து வெளியே போய் 2 வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடிக்கிறான். அந்த மாதிரி தான் நம்ம நல்ல வேலை ட்ரிக்ஸும் கரெக்டாக இந்த மாதிரி தான் நம்ம தூக்கணும். அதனால் எந்த ஒரு விதமான சேதமும் இல்லை. நம்மளுடைய மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பில் வரீங்கன்னா கேஎல்சி போர்டுன்ற மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம சேனலுடைய ஃபேவரட்டான ஒரு மெம்பர்ஷிப்கான ஒரு சேனல். ஓகேங்களா? மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு தனித்தனியாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரி நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஃபாலோவிங் நம்பர்னே மெம்பர்ஷிப்பில் நேம் ஆட் பண்ணிடுவோம். அதில் ஒரு 100 ஓட்டிங் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பான முறையில் இது பண்ணிடுவோம். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாருமே ஏ போர்டா, பி போர்டா, சி போர்டான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எதுக்கு உங்களை கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா டெய்லி சி போர்டில் நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம சி போர்டு எதுக்கு ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு டுடே என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்துக்கிட்டோம்னா 0 கொடுத்துருந்தோம், 7 கொடுத்துருந்தோம், 9 கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு வந்து 9 வந்து பாஸ். ஓகேங்களா? 3 நம்பர் தான். ஓகேங்களா? 3 நம்பரில் 9 வந்து நமக்கு பாஸு. அதே மாதிரி ஏபிசி, அதே மாதிரி ஆல் போர்டு ஏபிசியில் வந்து 9 பாஸ். ஓகேங்களா? 9 வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு அதனால். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 2 9 பாஸு. 0 2 9 கொடுத்துருந்தோம். அதில் 0க்கு பதிலாக 4 பவரில் எடுத்துட்டான் அந்த நம்பரை. 4 கொடுத்துருந்தோம். ஒரு 3 டிஜிட் ஒரு வேறு லெவல் வின் ஆகிருந்திருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீடியோவில் ஏபி 42 பாஸ். வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபி வந்து 42 வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் வின்னு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எப்பயுமே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு, கொஞ்சம் எஃபோர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்ன கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டில் நமக்கானதில் ஒரு ஏ போர்டு வந்து 4 வந்து கரெக்டாக எடுத்திருக்கோம். ஏ போர்டு 4 வந்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 9 எடுத்துட்டோம். பி போர்டு வந்து 9 எடுத்துட்டோம். அது மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்சாக உட்காந்துருச்சு. மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் வந்து நமக்கு வீடியோவில் வந்து 2 வந்து பாஸு. ஏபிசி 2 வந்து பாஸு. ஓரளவுக்கு எனிவே ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போகுதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். எப்போயே நம்ம சேனலில் என்னென்ன நிறைகள் குறைகளை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்க டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 4 2 9 தான் ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 173. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 173. 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 1 7 3 ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 8 9. 4 8 9. ஓகேங்களா? அதுக்கடுத்து 8 5 3. 8 5 3. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9 5 2. 9 5 2. அதுக்கடுத்து நம்ம ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 9 0 1 மற்றும் 0 2
4 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இதுக்குள்ளேயே தான் இருக்குது. நாளைக்குரிய ரிசல்ட்டுமே இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இதில் என்ன நம்பர் அதிகபட்சம் போகுன்னு பார்த்தா 2 தான் ஹைலைட்டாக இருக்குது. இதுதான் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி 4, 9 மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது? 100ல் ஒரு 78% இருக்குது ஓகேங்களா. வாய்ப்பு இருக்குது உள்ளே வர்றதுக்கு ஓகேங்களா. சான்சஸ் இருக்குது. நாளைக்கும் இதே 4, 9 என்ட்ரி கொடுக்குறதுக்கு சரிங்களா. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் 1 7 3 4 8 9 8 5 3 9 5 2 9 0 1 மற்றும் 0 2 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி ஏசி அண்டு பிசி. ஏபி ஏசி அண்டு பிசி. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 6 2 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9 0 9 7 ஓகேங்களா. 9 0 9 7. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4 7 4 7 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதுலேயே நம்ம 0 9 உல்ட்டா பண்ணி எடுத்துக்கிறோம். 0 9 9 0 0 9 ஓரளவுக்கு ஹைலைட்டாக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதனால் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9 7. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9 8 ஓகேங்களா. 9 7 அப்படியே அதே பொசிஷனில் எடுத்துக்கிட்டோம்னா 9 8 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 28/12/2025க்கான சம்ருதி லாட்டரி ட்ரா நம்பர் 35, டேட் நம்பர் 28, ரிசல்ட் நம்பர் 49. இதை நம்ம ஹைலைட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 2 9 0 9 7 4 7 0 9 மற்றும் 9 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட்டு ஓகேங்களா. 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 6 7 9 8 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர். செகண்ட் நம்பர் 1 5 7 2 ஓகேங்களா. இதான் நம்ம சேனலில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ அடுத்து நம்ம புதுசாக என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா 4 டிஜிட் பேசாமல் ஃபாலோவிங் நம்பர் தூக்கிடலான் இருக்கோம் ஓகேங்களா. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 4 பொறுத்தளவு இதில் அப்படி 9 வரும், 7 வரும், 4 வரும் ஓகேங்களா. அதே மாதிரி 2 பொறுத்தளவு இதில் 7 3 5 ஓகேங்களா. இதில் 9 பொறுத்தளவு 0 2 6. இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு அண்டு பி போர்டு அண்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சாரி, நான் இப்படி கொடுக்குறேன், இது ராங். ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு ஓகேங்களா. இதுதான் இப்படி தான் எடுத்துருக்கோம் நம்ம. இது ஏ போர்டு, இது பி போர்டு அண்டு இது சி போர்டு ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 6 7 9 8 1 5 7 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 3 0 5 9 ஓகேங்களா. 3 0 5 9 ஓகேங்களா. 3 0 5 ஃபஸ்ட்டு, 0 5 9. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய அதிகபட்சமாக மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். 3 0 5 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். This video is only for entertainment videos only.
இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.